திட்டுங்க, ஆனா சத்தம் போடாம திட்டுங்க. டிங் டிங். கெனிச்சி, கெனிச்சி எந்திரி. சார் மட்டும் பார்த்தாருன்னா அப்புறம் கெனிச்சி காலி. கெனிச்சி, சார் உன்னை பார்த்துட்டு இருக்காரு, எந்திரி. அது வந்து a² + b² = முதல்ல புக்க திருப்பி பிடி கெனிச்சி. அம்மன் இருக்கா? இதான் விஷயமா? நீ ரொம்ப கோவமா இருந்தா சத்தம் போட்டு முட்டாள்னு சொல்ல கோவம் போயிடும். ஆமா ஆமா, நானும் அப்படித்தான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். நீ ஒரு முட்டாள், அதுல வடிகட்டின முட்டாள். என்ன திட்டின சார் ஒரு முட்டாள், வடிகட்டின முட்டாள். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. யார பார்த்து வடிகட்ட முட்டாள்னு? சார், இன்னைக்கு நான் கொடுத்த ஹோம்வொர்க்கை 200 தடவை எழுதிட்டு வரணும். சுத்தம் கிழிஞ்சது. தவளை தன் வாயால கெடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உனக்கு நல்லா பொருந்தது கெனிச்சி. என்ன பண்றது, எல்லாம் என் கெட்ட நேரம். அந்த நேரம் பார்த்தா சார் அங்க வரணும். என்ன மன்னிச்சிரு கெனிச்சி, என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு. முட்டாள்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல கெனிச்சி. நீ சத்தம் போட்டு கத்தினா கூட போதும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல உனக்கு. அப்படியே சொல்ற ஹட்டோரி? ஏற்கனவே நான் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். சரி, எதுக்கும் நான் தனியா போய் ஒரு முறை கத்தி பாக்குறேன். கவலைப்படாத கெனிச்சி, இந்த ஒரு தடவை வேணா ஹோம்வொர்க் பண்ண நான் உனக்கு உதவி செய்யறேன். வாவ், தேங்க் யூ. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஹட்டோரி. டிங் டிங், டிங் டிங், டிங் டிங். இதுக்கு ஆன்சர் 5 வருமா இல்ல 7 வருமா? அப்படியே வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு ஹட்டோரி. ஒரு நிமிஷம் இரு, நானும் பார்த்து சொல்றேன். அப்பா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்க அப்பாவை பாடதானே சொன்னோம், ஏன் இப்படி காட்டு கத்து கத்துறாரு? தாங்க முடியல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் நிறுத்துங்க, எங்களுக்கு காது வலிக்குது. ப்ளீஸ், பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க அப்பா பாட்டு பாடுறதுல முழுகிட்டாரு. இனிமே அவரை எழுப்பது ரொம்ப கஷ்டமா போலாம். இந்த கொடூரமான சத்தத்துல நான் எப்படி படிக்கிறதுமா? முதல்ல எனக்கு வருதா பாரு. ஹட்டோரி, சுத்தமா தாங்க முடியல. ஏதாவது பண்ணுப்பா. ஐடியா. உங்க அப்பா சத்தம் வெளியில வராம ஏதாவது பண்றேன். அவர் பாடுற சத்தத்தை வெளியே கேட்க முடியாதபடி பண்ணுவியா? எப்படி? சில விஷயங்கள் சொல்றது கஷ்டம், ஆனா செய்யறது ரொம்ப சுலபம் கெனிச்சி. அற்புதமா இருக்கு ஹட்டோரி. இந்த டெக்னிக்கை இதான் முதல் தடவையா பயன்படுத்துறேன். நல்ல வேளை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வாவ், இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அவரை சுத்தி அப்படி ஒரு நெட் இருக்கிற விஷயம் அவருக்கே தெரியாது. அது சரி, அங்க பளபளன்னு என்னமோ மின்னுது. அது என்னது? அதுதான்ப்பா அவர் கத்துற சத்தம். ஆஹா, அப்பா சூப்பரா பாடுறீங்க. ஆஹா, இத நல்ல சான்ஸ். நாமளும் இப்பவே கத்தி பாத்துரலாம். எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, எங்க சார் என்ன திட்டாரு, அவர் ஒரு முட்டாள். ஆஹா, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. எனக்கும் உள்ள போய் ஒரு வாட்டி கத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போங்க போங்க, யார திட்டணுமோ திட்டி தீர்த்துடுங்க. இனிமே தயவு செஞ்சு வாழ்க்கையில நீங்க பாடம் மட்டும் செஞ்சிடாதீங்க. அம்மா இப்படி கத்துறத பார்த்தா நம்மள விட அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியுது, இல்லையா கெனிச்சி? ஏன்பா இப்படி நாங்க மாத்தி மாத்தி கத்திருக்கோமே, இதை என்ன பண்ண போற? டிங் டிங், யார் கையிலயும் கிடைக்காத அளவுக்கு இந்த டியூப்ல போட்டு தூக்கி போட்டுருவேன், அவ்வளவுதான். இப்பதான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரிம்மா, அப்பனா இத உடனே நான் தூக்கி போட்டுடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். டிங் டிங், டிங் டிங் டிங், 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 டிங், டிங் 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 டிங். எனக்கு இந்த நிஞ்சா டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இத தூக்கி போட்டுடணும். கெனிச்சி, சாப்பிட்டு போ.
இல்லம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் மத்தியானம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். டைம் ஆச்சு. ஆமா ஹட்டோரி, கெனிச்சி அவசரத்துல சாட் பாக்ஸுக்கு பதிலா உன்னோட பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்றது இப்போ? போச்சு, திறந்தா பெரிய பிரச்சனை தான். டிங் 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 டிங். ஆஹா, லேட் ஆயிடுச்சு. என்ன பசங்களா, நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? குட் மார்னிங் சார். டிங் 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 டிங். கெனிச்சி அதை திறந்துறாத. எதையோ பண்ண போய் என்னமோ ஆயிடுச்சு. டிங் டிங். Ha ha ha!